ஃபேமிலியாக திருச்செந்தூர் போக போகிறோம். செந்தூர் எக்ஸ்பிரஸில் 3 monthsக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பெரிய ட்ரெயின் அண்ட் இந்த ரூட்டும் வந்து ரொம்ப லாங் ரூட் தான். சென்னையிலேருந்து ஈவினிங் 4:20க்கு ட்ரெயின் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clockன்ற மாதிரி தான் திருச்செந்தூரில் போய் ரீச் ஆகும். ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டோம். லாஸ்ட் டைம் ஏலகிரி போகிறப்ப ரொம்ப வந்து அர்ஜென்ட்டாக ஓடி வந்து ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்லேயே நாங்கள் லன்ச் சாப்பிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் எங்கள் சித்தி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டு டின்னர் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அண்ட் மோஸ்ட்லி ட்ரெயினில் கிடைக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வீட்லேயே வந்து நைட்டு டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டீ, காஃபி இதெல்லாமே கூட ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 tier ஏசியில் புக் பண்ணியிருந்தோம். இந்த 6 seatsமே எங்கள் 6 பேருக்காக தான். ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவே நாங்கள் வந்திருந்தோம். அண்ட் எங்கள் அண்ணன் வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து போனோம். நைட் ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு இட்லி, புதினா சட்னி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் சித்தி பூரி, தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு ஒரு 9:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock தான் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப அதிகமாக வந்து குளிருச்சு. எப்போவுமே இந்த ட்ரெயினில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக வச்சிடுறாங்க. ஸோ ரொம்பவே குளிருது. அவ்வளோதான், இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. இப்போ தூங்கி எழுந்ததும் நம்ம திருச்செந்தூரில் ரீச் ஆகிடுவோம். 5:50க்கே திருச்செந்தூர் ஸ்டேஷனில் ரீச் ஆகியாச்சு. லாஸ்ட்டில் தான் வந்து எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரம் நடந்து வந்து போனோம். லக்கேஜ்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து டைரெக்டாக வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போனோம். ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் பார்த்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஏன்னா போன வாட்டி வந்து அப்போ ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணுறப்பயே ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணோம். ஆனால் அந்த டைம்லேயே வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது நிறைய ஹோட்டல்ஸ். இது அரியாயர் ரெசிடென்சி. இது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஒரு 2 kilometers தள்ளி தான் இருக்குது கோவில்ல இருந்து. பக்கத்து ரூம் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து எங்கள் ரூம் நல்லா பெருசாக தான் இருந்தது. அண்ட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வார்ட்ரோபும் வந்து கொடுத்துருந்தாங்க. மிரர் இருக்குது அண்ட் 2 பெட் வந்து இருந்தது. ரூம் நல்லா பெருசாக இருந்தது. ஸோ ஏசி ரூம் தான் வந்து போட்டிருந்தோம். இப்போ கடன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பணும். ஏன்னா ஒரு கார் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்கறதுக்காக இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய ரெயின் ட்ராப் பேங்கிள். ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக செட் பண்ணி வீட்டில் இருந்தே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக கிளம்பலாமா? ஏன்னா கார் வர்றதுக்கு இன்னும் 1/2 an hour தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து கிளம்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேங்கிள் வேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லா கலர்ஸ்லேயும் வந்து இந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இதை நான் போட்டேன். சரி, எங்கள் சித்தி என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கலான்னு போய் கதவை தட்டினா யாருமே கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. நாங்களாம் சீக்கிரமாக குயிக்காக கிளம்பிடுவோம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மாமா அர்த்தோடைய அந்த ஹனி மலாய் மாய்ஸ்சரைசர் இது எடுத்துக்கிறேன். இதோடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியான மலாய் ஸ்மெல் வரும். அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்ளை பண்ணதுமே ஈஸியாக நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஒரு சில மாய்ஸ்சரைசர்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக, ஆயிலியாக அந்த மாதிரி இருக்கும்ல. பட் ஆனால் இது அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்மளுடைய ஸ்கின்னாக வந்து ஆகிடும். ஸோ ஃபேஸில், நெக்கில், ஹேண்ட்ஸ்லலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் ஸ்விஸ் பியூட்டியோடைய ஐப்ரோ பென்சில் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். நான் எப்போவுமே திக்காக தான் த்ரெட்டிங் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப தின்னாக பண்ணிட்டாங்க. அது எனக்கு லைட்டாக கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ வேறு வழி இல்லைல்ல. சரி, நான் அதையே நான் வந்து ஃபில் பண்ணி ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஃபேஸஸ் கனடாவோடைய ஸ்டோப் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது ரோஸ் கோல்டு. ஸோ இது ரொம்ப வந்து ப்ளஷ் மாதிரியும் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். சில்வரில் இருக்குது. பட் ஆனால் சில்வர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ப்ளஷ் போடுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நல்ல ஒரு பிங்கிஷான லுக்கும் கொடுக்கும். நல்லா ஷைனிங்காக சூப்பராக வந்து இருக்கும். நேச்சுரலாக இருக்கும். இதுவுமே வந்து நம்ம அப்ளை பண்ணதுமே ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஃபுல் ஃபேஸ்க்கும் நம்ம இது போடலாம். இல்லைனா வெறும் நம்ம சீக்ஸ்க்கு, சின்க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்தது காஜலுக்கு சுகரோடைய காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா எடுத்துக்கிறேன்.
இதுவும் வாட்டர் ப்ரூஃப், ஸ்டே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், நல்லா திக்கான லேஷஸ் வந்து கொடுக்கும். அது என்னோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸஸ் கனடாவோடைய லிப் கிளாஸ் இது, பட் ஆனால் டிண்டட் மாதிரி இருக்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. நான் இந்த பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப ட்ரை ஆகாது, மேட் ஃபினிஷில் இருக்காது, நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபினிஷில் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னுடைய மேக்கப். இந்த மாதிரி ஒரு பெரிய சும்கா வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்குக்கு வந்து ஒரு நெக் பீஸ் வந்து போடணும். ஸோ அவ்வளவுதான். நான் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் எங்கள் சித்தி கிளம்பியிருக்காங்களான்னு போய் பார்த்தேன். எங்கள் சித்தி சித்தப்பாலாம் கிளம்பிட்டாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் இன்னும் கிளம்பல. சரி அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ரூம் எல்லாமே லாக் பண்ணி ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம். கார் வர்றதுக்கு லைட்டாக லேட் ஆச்சு. ஸோ கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ ரொம்ப லாங்காக போக போகிறோம் அண்ட் நிறைய டெம்பிள்ஸ்க்கு வந்து போக போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆச்சு எனர்ஜி இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறோன்றதுனால. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரவணா பவன் ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிளெயின் தோசை வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் பிளெயின் தோசையே நல்லா ரோஸ்ட் மாதிரி இருந்தது. அதுக்கு 4 சட்னி, சாம்பார் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பொங்கல், மசாலா தோசை இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. நான் கீ ரோஸ்ட் தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால எனக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு பெரிய கீ ரோஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ திருச்செந்தூர் நீங்கள் வந்தீங்கன்னா சரவணா பவனில் ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது எங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினம்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ரோடெலாம் நல்லா தான் இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு வர்றதுக்கு. இங்கே குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில். தசரா டைமில் 10 நாளும் பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். அண்ட் நிறைய ஊர்லேருந்து இங்கே வருவாங்க. நிறைய பேர் வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் இது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம் திருச்செந்தூருக்கும் குலசேகரப்பட்டினம்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வந்து வரோம். அண்ட் இன்றைக்கி அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஜென்ரல் கியூ கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது அண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் போல். பட் ஆனால் நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனம் வந்து எடுத்திருந்தோம். பர் பர்சனுக்கு 100 rupees. அதனால் நாங்கள் அந்த க்யூலேயே போயிட்டு பொறுமையாக சாமி பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். வெளியே வந்து கடை இருந்தது. கடையை பார்த்ததும் எங்கள் சித்தி வந்து உடனே உள்ளே ஓடிட்டாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி கட்டை பொம்மைலாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான திங்ஸ், சாமி திங்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இப்போ அடுத்தது நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். இந்த பிளேஸே வந்து ரொம்ப காமாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இப்போ அடுத்தது நாங்கள் வன திருப்பதி தான் போக போகிறோம். இது காடுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப காமான ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் இருந்தது. அண்ட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மண்ணே வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஃபைனலி நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கோவில் மூட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டக்குன்னு வந்து உள்ளே வந்தாச்சு. அண்ட் திருப்பதியில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி வந்து இங்கே இருப்பார். நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு பெருசாக ரொம்ப சூப்பராக. ஸோ கோவிலில் வந்து அவ்வளோவா க்ரௌடு இல்லை, காலியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் டக்குன்னு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற சரவணா பவனில் ரோஸ் மில்க் வந்து குடிச்சிருந்தோம். நீங்கள் வன திருப்பதி, நவ திருப்பதி பார்க்குறதா இருந்தால் இங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல லன்ச் வந்து கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதா இருந்தால் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுடலாம், இல்லை பார்சல் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் மார்னிங் தான் ஹெவியாக சாப்பிட்டதுனால லன்ச் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது நவ திருப்பதிக்கு வந்திருக்கும். இது ரெட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் 2 பெருமாள் கோவில் இருக்கும். ராகுக்கு ஒன்று, கேதுக்கு ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராகு டெம்பிளுக்கு வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்தது கேது டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். இங்கே எல்லாமே பிரசாதமாக கல்கண்டு, அவல் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. விபூதி, குங்குமம் இதெல்லாம் வந்து அவ்வளோவா கொடுக்கறதில்ல. இப்போ அடுத்தது தேர்டாக சனீஸ்வரன் இருக்கிற மாயக்கூத்தர் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வரப்போ டைம் 2:30, 4:30க்கு தான் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்ற ஒரு பிளேஸ் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். லன்ச் வந்து சாப்பிடல. லன்ச்சுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே யூடியூப்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கதவு வந்து ஓப்பன் பண்ணாங்க 4:30க்கு. கோவிலுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ ரொம்ப நேரம் அங்கேயும் வெயிட் பண்ணி டயர்டாகி நானும் எங்கள் சுற்றியும் கோவிலையே படுத்து தூங்கியாச்சு. 2:30லேருந்து வெயிட் பண்ணுறோம். ஃபைனலி ஒரு 5 o'clock தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆளாக வந்து பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் இங்கேருந்து
வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் இருந்ததுலேயே இந்த கோவிலில் தான் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 7 கோவில் கிட்ட நாங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வர கோவில் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக அர்ஜென்ட்டாக வந்து போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது 3 கோவில் மட்டும்தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிற கோவில் எல்லாமே கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய லேக் மாதிரி இருந்தது. அண்ட் நாங்கள் போகிற டைம் வந்து கொஞ்சம் சன் செட் ஆகிற டைமில், அதனால் சன்னோடைய வியூ ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனரிஸ் எல்லாமே அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்து போயிட்டு இருந்தோம். காலையில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால பசிக்கலை. ஸோ லஞ்சுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது திருப்புளியங்குடி டெம்பிள் வந்திருக்கோம். இது வந்து புதனுக்காக இந்த பெருமாள் கோவில். சைடில் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்த்தா பெருமாளோடைய பாதம் வந்து நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பெருமாள் நல்ல சயன கோலத்தில் இருப்பார். அண்டு நாங்கள் போன டைமில் யாருமே இல்லாததுனால நாங்கள் குயிக்காக வந்து பார்த்துட்டு இப்போ அடுத்த கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 5th நாங்கள் நத்தம்க்கு வந்திருக்கோம். இது வந்து சந்திரன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கோவில் மூடுற டைம். ஸோ எல்லாருமே நாங்களாம் ஓடி போய் தான் சாமி பார்த்தா மாதிரி இருந்தது. ஸோ ஒரு கோவிலும் வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. எல்லா கோவிலுக்கும் நாங்கள் வந்து ஸ்பீடாக வந்து ஓடி போய் தான் பெருமாளை பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா பேலன்ஸ் இன்னும் வந்து ஒரு 5 கோவில் இருக்குது. அண்ட் எல்லா கோவிலும் வந்து ஒரு 7:30 8க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து இங்கே சாமி பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். 6th கோவிலாக நாங்கள் ஸ்ரீ வைகுண்டம்க்கு வந்திருக்கோம். இந்த கோவில் சூரியனுக்காக. இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில். இப்போ பெருமாளுக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சாத்தி வச்சுருந்தாங்க. ரிட்டன் வரப்போ பார்த்துக்க சொன்னாங்க. பட் ஆனால் இப்போவே ஓப்பன் பண்ணதுனால நாங்கள் திரும்பி வந்து சாமியை பார்த்துட்டு தான் அடுத்த கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அடுத்தது ஆழ்வார் திருநகரிக்கு வந்திருக்கோம். இது வியாழனுடைய கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்லையுமே உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லாங்காக வந்து தான் இந்த கோவிலுக்கு நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவ்வளவா கூட்டம் இல்லாததுனால நாங்கள் பொறுமையாக வந்து சுவாமி பார்த்துட்டு வரா மாதிரி இருந்தது. ஸோ இந்த கோவிலில் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 2 கோவில் தான் பேலன்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக வந்து வந்திருந்தோம். இந்த கோவிலில் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது. நாங்கள் வர்றதை பார்த்து இது குரல் கொடுத்து கூப்பிட்டுட்டே இருந்தது. ஸோ அதனால் கண்ணுக்குட்டிக்கு அகத்திக்கீரை வாங்கி எங்கள் அண்ணன் வந்து ஊட்டி விட்டுருந்தான். நான்லாம் இந்த அனிமல்ஸ் கிட்டலாம் நான் போவே மாட்டேன். எந்த அனிமல்ஸுமே வந்து எனக்கு பயம்தான். டாகு மாடு எதுவாக இருந்தாலுமே. ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து அதுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம். அடுத்தது தென் திருப்பெயரைக்கு வந்திருக்கோம். இது வந்து சுக்கரன் கோவில்னு சொல்லுவாங்க. இங்குமே வந்து உற்சவம் நடக்குது. உற்சவரை வந்து வெளியே ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ உற்சவர் ரிட்டன் வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி கோவில் சுற்றி வந்து பூக்கோளமாக வந்து போட்டிருந்தாங்க. அண்டு கோவிலில் வந்து உற்சவர் வெளியே கிளம்பிட்டதுக்கப்புறம் மூலவரை வந்து தரிசனம் பண்ணக்கூடாது போல். கரெக்டாக நாங்கள் போகிறப்ப வந்து தரிசனம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக திருக்கோளூருக்கு வந்திருக்கோம். இது வந்து செவ்வாய் கோவில். ஸோ இங்கேயுமே வந்து சுவாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 11 கோவில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா கோவிலுமே வந்து ரெஸ்டே இல்லாமல் ஓடி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து நவ திருப்பதி பிளான் பண்ணுறதா இருந்தால் மார்னிங்கே நீங்கள் கிளம்பிட்டா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அவ்வளவுதான். இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. அடுத்த டே திருச்செந்தூரில் என்னெல்லாம் பண்ணோன்றதை ஷேர் பண்ணுறேன்.